இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். துளசி, என்ன துளசி, ரொம்ப டென்ஷனா இருக்க போல இருக்கு. அக்கா, இன்னைக்கு நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தா தலையெல்லாம் அப்படியே சுத்துதுக்கா. இந்த கிரிஜா கேக்குல விஷத்தை வச்சு எல்லாரையும் கொல்ல பார்த்தாலா? நல்ல வேலை, நீங்க எல்லாரும் அதுல இருந்து கடவுள் புண்ணியத்துல நல்லபடியா அதுல இருந்து தப்பிச்சிய. என்ன அந்த பக்கரி கடத்திட்டு போய் உசுறு பாயத்தை காட்டினா. அங்கேயும் நீங்க சரியான நேரத்துல வந்து என்ன காப்பாத்துனிய. இப்போ அத்தையும் காணாம போயிட்டாங்க. நல்ல வேலை, அவங்களுக்கும் ஒண்ணும் ஆகாம எப்படியோ அவங்களையும் கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டோம். ஒரு நாளைக்குள்ள எம்பட்டு பிரச்சனைய. இதையெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு உடம்பெல்லாம் வடவட நடுங்குதுக்கா, தூக்கி போடுதுக்கா, ரொம்ப பயமா இருக்குக்கா. துளசி, பிரச்சனைங்க வரத நினைச்சு பயப்படக்கூடாது. அந்த பிரச்சனைங்களை நம்ம சரி பண்ணிட்டோம் நினைச்சு சந்தோஷம்தான் படணும். ஆமாக்கா, இதுல உங்க தைரியத்தையும் துணிச்சலையும் புத்திசாலித்தனத்தையும் என்னால பாராட்டாம இருக்க முடியல. எந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அத சரியா பண்ணி நீங்க பிரச்சனைய சரி பண்றீங்க. நீங்க இல்லனா இதெல்லாம் நடந்திருக்காது. இந்த பிரச்சனையெல்லாம் என்னால சமாளிச்சிருக்க முடியாதுப்பா. ஐயோ துளசி, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் என்னால முடிஞ்சதில்ல, உன்னாலேயும் முடிஞ்சதுதான். நீ என் கூட இருக்கிறதுனாலதான் 2 இடத்துல இருக்கிற பிரச்சனைகளை என்னால சமாளிக்க முடிஞ்சது. போங்கக்கா, நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. அனல் உதவன மாதிரி நான் உங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். ஏக்கா, அத்தை விஷயத்துல நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும்க்கா. அத்தைக்கு ஏதோ கெடுதல் நடக்கிற மாதிரி நானும் கனவு கண்டிருக்கேன்க்கா. அத்தையும் கிரிஜா வந்து கொலை பண்ற மாதிரி கனவு கண்டு பயந்து போய்தான் அத்தை வீட்டை விட்டு வெளியவே போயிருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த வீட்ல அத்தைய வச்சிருக்க வேண்டாம்னு தோணுதுக்கா. துளசி, இந்த வீட்ல வசதியா வாடுறதுக்காக நான் அத்தைய கூட்டிட்டு வரல. இந்த வீட்ல இருந்தாதான் அத்தைக்கு பழைய ஞாபகம்லாம் வரும் தான் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பழைய ஞாபகம்லாம் கனவு மாதிரி அத்தைக்கு வந்துட்டு இருக்கு. அதனால கிரிஜாவுக்கு பயந்து நாம இங்க இருந்து போக முடியாது. இங்க இருந்து கிரிஜா கிட்ட இருந்து அத்தைய காப்பாத்தி தான் ஆகணும். சரிக்கா, சரி, நீங்க சொல்றதும் சரிதான். அத்தைக்கு குணமாகணும்ல. நீங்க சின்னையா நான் எல்லாரும் சேர்ந்து அத்தைய பத்திரமா பாத்துக்கலாம், சரியா? சரி சரி, நான் வரேன். ஏக்கா, என்ன துளசி? நான் சின்னையாவை பத்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆனா நீங்க என்னைய திட்டக்கூடாது. என்ன சொல்ற நீ? சின்னையாவை பத்தின முக்கியமான விஷயமா? என்னது அது? துளசி, என்ன ஆச்சு சொல்லு. என்கிட்ட சொல்றதுல என்ன தயக்கம்? என்ன ஆச்சு சொல்லு. ஏக்கா, நான் கிராமத்துக்காரி. கண்ணால பார்த்தத வச்சு மனசு பொறுக்காம உங்ககிட்ட நான் சொல்றேன். தப்பா மட்டும் எடுத்துக்காதீய. துளசி, நான் ஏன் உன்னை தப்பா எடுத்துக்க போறேன்? எதுவா இருந்தாலும் நீ சொல்லு. அக்கா, நீங்க எனக்கு அக்கா மாதிரி இல்ல, நெசமாலுமே என் அக்கா தான். உங்களை நான் கூட பிறந்த அக்கா மாதிரி தான் பாக்குறேன். அதனால சொல்லுதேன். அக்கா, அது சொல்லு. நான் சின்னையாவ வர வழியில ரோட்ல பார்த்தேனா, ஒரு பொண்ணோட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு உங்களோட கல்யாண நாள். இன்னைக்கு கூட சின்னையா உங்க கூட இல்லாம யாரோ ஒரு வெள்ளைக்கார பொண்ணோட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்கக்கா. சத்தியமா சொல்றேன்க்கா, என் கண்ணால நான் பார்த்தேன்க்கா. அங்க என்ன நடந்துச்சுன்னா, இத பார்த்ததும் எனக்கு உசுரே போன மாதிரி ஆயிடுச்சு.
என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. உங்ககிட்ட இத சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்னால சொல்லாமலும் இருக்க முடியல. அதான் உங்ககிட்ட நான் உண்மையை சொல்லிட்டேன். அக்கா 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 அக்கா, கோவலாம் படாதீங்க. நிதானமா இந்த பிரச்சனைய சரி பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் பொறுமையா இருந்து பாருங்க. கோவம் மட்டும் படாதீங்க. என்னக்கா நீங்க? சின்னையா ஒரு பொண்ணோட சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா அதை கேட்டுட்டு நீங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க. ஐயோ துளசி, நீ சின்னையா கூட பார்த்தது எங்களுக்கு தெரிஞ்ச ரியா மேடமோட ஃப்ரெண்டு. அவங்க வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு சின்னையா தான் கார் ஓட்டிட்டு இருக்காரு. அவங்கள பாண்டிச்சேரி கூட்டிட்டு போறதுக்காக போயிருக்காரு. என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு.